ஜகாத் என்ற கடமை பற்றி நாங்கள் அதிகம் பேசவும் அது சம்பந்தமான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தவும் ஆரம்பிக்கிறோம். ஜகாத் என்ற இந்த மிக பெரும் கடமையின் மூலம் சமூகத்துடைய பொருளாதார பிரச்சினைக்கும் வாழ்வாதார பிரச்சினைக்கும் தீர்வு காண வேண்டும் என்பதனை இஸ்லாம் நோக்கமாக கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மதத்தையும் எந்த சித்தாந்தத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் உலகத்துடைய எல்லா மதங்களும் எல்லா கோட்பாடுகளும் தனி மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையில் காணப்பட வேண்டிய நெருக்கத்தையும் தொடர்பாடலையும் பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு தனி மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையில் அல்லாஹுக்கும் இடையில் காணப்பட வேண்டிய தொடர்பாடலை பற்றி எந்த அளவுக்கு ஆழமாகவும் விரிவாகவும் பேசிக் கொண்டிருக்கிறது. அதே போன்று ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்படக்கூடிய அனைத்து விவகாரங்களையும் மனித வாழ்க்கையின் அனைத்து கோணங்களையும் அனைத்து துறைகளையும் ஆழமாக பேசக்கூடிய மார்க்கமாக இந்த மார்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் சமூகத்துடைய பொருளாதார பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண வேண்டும், வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண வேண்டும் என்பதிலும் இஸ்லாம் கவனம் செலுத்தி இருக்கிறது. ஒரு சமூகத்துடைய பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கும் முஸ்லிம் குடும்பங்களை தரம் உயர்த்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு முஸ்லிம் குடும்பமும் பொருளாதாரத்தில் தன்னிறைவு கண்ட குடும்பமாக மாற வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் எமக்கு தந்திருக்கக்கூடிய வெற்றிகரமான நடைமுறை சாத்தியமான வேலை திட்டங்களில் ஒன்றுதான் ஜகாத் என்ற சதகா என்ற வேலை திட்டமாக இருக்கிறது. ஒரு சமூகத்துடைய பொருளாதார பிரச்சனை பற்றி வாழ்வாதார பிரச்சனை பற்றி இஸ்லாம் ஏன் இவ்வளவு அலட்டிக் கொள்ள வேண்டும்? சுவர்க்கத்திற்கான வழியையும் ஆன்மீக வழிபாடுகளையும் மார்க்க அனுஷ்டானங்களையும் சம்பிரதாய நிகழ்வுகளையும் மாத்திரம் சொல்லிக் கொடுத்தால் போதாதா? சமூகத்துடைய பொருளாதார பிரச்சனைக்கும் தீர்வு சொல்ல வேண்டுமா என்றால் சமூகத்துடைய பொருளாதார பிரச்சனைக்கும் தீர்வு சொல்வதில் அதற்கு நடைமுறை சாத்தியமான வெற்றிகரமான வேலை திட்டங்களை அறிமுகம் செய்வதில் இஸ்லாம் ஏன் அக்கறை காட்டுகிறது என்றால் ஒரு தனி மனிதனோ குடும்பமோ சமூகமோ வறுமையினால் பாதிக்கப்படும் பொழுது வறுமையின் கொடுமையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்பது வெறுமனே வாயோடும் வயிற்றோடும் மாத்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்ல. மாற்றமாக ஒரு தனி மனிதன் ஒரு குடும்பம் முஸ்லிம் சமூகம் வறுமையினால் பாதிக்கப்படும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் அந்த வறுமையின் கொடுமை அவர்களது ஈமானை பாதிக்கிறது, இறை நம்பிக்கையை பாதிக்கிறது, ஒழுக்க விழுமியங்களை பாதிக்கிறது, கலாச்சார பண்பாடுகளை பாதிக்கிறது, சமூகத்தின் கல்வித்துறையையும் சுகாதாரத்தையும் பாதிக்கிறது என்பதனை நிதர்சனமாக எங்களால் கண்டுகொள்ள முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். ஒரு ஹதீஸிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது, காதல் ஃபக்ரு ஐயக்கூன குஃப்ரா. வறுமை என்பது பொருளாதார பிரச்சனை என்பது ஒரு மனிதனை குஃப்ரின் பக்கமாக இறை நிராகரிப்பின் பக்கமாக தள்ளிவிட போதுமானது என்று வறுமையின் கொடுமையை இந்த ஹதீஸின் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எமக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அரபியிலே ஒரு முன்மொழி இருக்கிறது, இதா தஹபல் ஃபக்ரு இலா பலதின் காலல் குஃப்ரு குத்னி மஅக். ஒரு தனி மனிதனையோ குடும்பத்தையோ சமூகத்தையோ நோக்கி ஒரு முஸ்லிம் கிராமத்தை நோக்கி வறுமை வரும் பொழுது அந்த வறுமையை பார்த்து இறையை நிராகரிப்பு சொல்கிறதாம்,
வறுமையே அந்த தன் மனிதனை, அந்த குடும்பத்தை, அந்த முஸ்லிம் கிராமத்தை நீ மட்டும் தாக்கி விடாதே, உன்னோடு இணைந்து நானும் பங்கு கொடுக்கிறேன் என்று வறுமையோடு இறை நிராகரிப்பும் சேர்ந்துதான் ஒரு முஸ்லிமுடைய, ஒரு முஸ்லிம் கிராமத்துடைய ஈமானையும் நம்பிக்கையையும் பாதிக்கிறது என்பது மிக பிரபலமான செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, வறுமையின் கொடுமையினால் ஏற்படக்கூடிய இறை நிராகரிப்பை இன்று மூன்றாம் உலக நாடுகளாக இருக்கும் வறுமை கோட்டின் கீழ் தள்ளப்பட்டிருக்கும் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் செறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் முஸ்லிம் நாடுகளில், ஆப்பிரிக்க நாடுகளில் எங்களால் கண்டுகொள்ள முடியும். வறுமை என்ற ஒற்றை காரணத்தினால் வாழ்வாதார பிரச்சினை, பொருளாதார பிரச்சினை, வேலையில்லா திண்டாட்டம், அன்றாடம் உணவுக்கு கூட வழி இல்லை என்ற பொருளாதார பிரச்சனை என்ற ஒற்றை காரணத்தினால் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கும் குடும்பங்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து செல்வதை எங்களால் அவதானிக்க முடிகிறது. கண்ணியமானவர்களே, ஐரோப்பிய நாடுகளில், வளர்ந்த நாடுகளில் குர்ஆனுடைய அறிவியல் விஞ்ஞான கருத்துக்களினால் கவரப்பட்டு இஸ்லாத்துடைய வாழ்வியல் தத்துவங்களினால் ஈர்க்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மேற்குலக மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கும் காலத்தில் வறுமை என்ற ஒற்றை காரணத்தினால், வாழ்வதற்கு வழியில்லை என்ற ஒற்றை காரணத்தினால் இஸ்லாத்தில் இருந்து வெளியேறிக் கொண்டிருக்கும் பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு முஸ்லிம் சமூகம் இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, வறுமை இறை நிராகரிப்பின் பக்கம் அவர்களை தள்ளிவிடக் கூடாது என்ற காரணத்தினால் இஸ்லாம் அந்த வறுமையை ஒழிப்பதற்கான, வாழ்வாதார பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான வெற்றிகரமான நடைமுறை சாத்தியமான ஜகாத் என்ற வேலை திட்டத்தை எமது கைகளிலே தந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, வறுமையினால் இறை நிராகரிப்பின் பக்கம் தள்ளப்படும் பிரச்சினை எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் ஒப்பீட்டு ரீதியில் மிக குறைவாக இருந்தாலும் வறுமையின் காரணமாக எமது சமூகத்தில் ஒழுக்கக்கேடுகளையும் சமூக சீரழிவுகளையும் சுகாதார பிரச்சனைகளையும் முஸ்லிம் சமூகம் நாளுக்கு நாள் கல்வித்துறையில் பின்தள்ளப்பட்டு செல்வதையும் எங்களால் அவதானிக்க முடியுமாக இருக்கிறது. முஸ்லிம் சமூகத்துடைய மிக பெரும் பிரச்சனைகளில் ஒன்று என்னவென்றால், வசதி படைத்த செல்வந்த குடும்பங்கள், செல்வந்த குடும்பத்து பிள்ளைகளுக்கு கல்வியில் ஆர்வமில்லை. கல்வியில் ஈடுபாடும் ஆர்வமும் கொண்ட பிள்ளைகளுக்கு பொருளாதார வசதி இல்லை. இந்த நாட்டில் முஸ்லிம் சமூகம் என்பது ஒரு பொருளாதார சமூகம், வியாபார சமூகம். இவர்கள் வியாபாரத்தை மாத்திரம் நம்பியிருக்கும் சமூகமாக கல்வித்துறையில் இவர்களுக்கு ஈடுபாடு கிடையாது. இவர்கள் கல்வியில் ஆர்வம் காட்ட தவறும் ஒரு சமூகத்தவர்கள். இவர்களுடைய முழு நம்பிக்கையும் வியாபாரம் மட்டும்தான் என்று ஒரு வியாபார சமூகமாக முஸ்லிம்கள் இன்று வரை அடையாளப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, மார்க்க கல்வியை உள்நாட்டில் கற்றுக்கொண்டு மேல் படிப்பை தொடர முடியாத பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் சமூகத்திலே இருக்கிறார்கள். பாடசாலையில் சாதாரண தரத்திலும் உயர்தரத்திலும் மிகச்சிறந்த புள்ளிகளை பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் அவர்களது பல்கலைக்கழக கல்வியை தொடர முடியாமல், மேற்படிப்பை தொடர முடியாமல் முஸ்லிம் சமூகம் மிகச்சிறந்த ஆளுமைகளை இழந்து வருவதையும் எங்களால் அவதானிக்க முடிகிறது. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக இஸ்லாம் எமது கைகளில் ஜகாத் என்ற வெற்றிகரமான வேலை திட்டத்தை தந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இப்பொழுது எமக்கு ஒரு கேள்வி எழுப்புகிறது. இந்த நாட்டில், இந்த ஊரில் பல தசாப்தங்களாக நூற்றாண்டை கடந்து ஜகாத் என்ற கடமையை நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டுதானே இருக்கிறோம். வசதி படைத்தவர்கள், தனவந்தர்கள் வருடா வருடம் ஜகாத் என்ற கடமையை நிறைவேற்றிக் கொண்டுதானே இருக்கிறார்கள். ஜகாத் என்ற கடமை சமூகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டுதானே இருக்கிறது. கண்ணியமானவர்களே, என்றாலும் அந்த ஜகாத் என்ற கடமையின் மூலம்
சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியவில்லை. சமூகத்தின் பொருளாதார தரத்தை உயர்த்த முடியவில்லை. வறுமை கோட்டின் கீழ் தள்ளப்பட்டிருக்கும் முஸ்லிம் குடும்பங்களின் எண்ணிக்கையை குறைக்க முடியவில்லை. முஸ்லிம் சமூகத்தில் பொருளாதாரத்தில் தன்னிறைவு கண்ட குடும்பங்களை உருவாக்க முடியவில்லை. ஆனால் ஜகாத்துடைய கடமை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இஸ்லாம் எதிர்பார்க்கும் ஜகாத்தின் மூலம் இஸ்லாம் லட்சியமாக கொண்டிருக்கும் அந்த நோக்கங்கள் இன்னும் சமூகத்தில் அடைய முடியாத ஒரு அவல நிலையை தான் பார்க்க முடிகிறது. கண்ணியமானவர்களே, இதற்கு மிக பிரதானமான 2 காரணங்கள் இருக்கின்றன. அல்லது ஜகாத்தின் மூலம் இஸ்லாம் எதிர்பார்க்கும் சமூக மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால், பொருளாதார மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால், ஜகாத் கடமை பற்றிய 2 வகையான மாற்றங்கள் சமூகத்தில் ஏற்பட வேண்டும். அந்த 2 மாற்றங்களின் மூலமாகத்தான் ஜகாத்தின் மூலம் சமூக மாற்றத்தை எங்களால் கண்டுகொள்ள முடியும். முதலாவது மாற்றம் என்னவென்றால் procedure change. ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களிடம், ஜகாத்தை நிறைவேற்றக்கூடிய தனவந்தர்களிடம் ஜகாத்தை கொடுக்கும் செயல்முறையில் மாற்றம் வர வேண்டும். ஜகாத்தை கடமை கழிப்பதற்காக கொடுத்து விடுவதல்ல. ஜகாத்தின் மூலம் சமூக மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் ஜகாத்தை கொடுக்கும் விடயத்தில் தனவந்தர்களிடம் செயல்முறையில் மாற்றம் வர வேண்டும். இன்று எமது சமூகத்திலே ரமதானுடைய மாதம் நெருங்கி வந்தால், ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் ஒரு உரையாடலை அதிகம் அவதானிக்க முடியும். ஒரு தனவந்தருக்கும் ஒரு ஏழை குடும்ப தலைவருக்கும் இடையில் ஒரு உரையாடல் நடக்கும். அந்த ஏழை சொல்வார், ஆரியார், கடந்த 10-15 வருஷமாக உங்களுடைய ஜகாத் எங்களுடைய குடும்பத்துக்கு தான் வருகிறது. இந்த வருஷமும் எங்களை நடந்துற காலம். ஏனென்றா உங்களோட வாப்பா இருந்த நேரம் அவர் எங்களை மறக்கல்ல. எங்களோட வாப்பாவுக்கு உங்களோட வாப்பா ஜகாத் கொடுத்து கொண்டிருந்தார். அது மட்டுமா, உங்களோட அப்பா இருந்த காலத்துல உங்களோட அப்பாவும் நல்ல ஒரு சல்லிக்காரர். உங்களோட அப்பா இருந்த காலத்துல எங்களோட அப்பாவுக்கு ஜகாத் கொடுத்து கொண்டிருந்தார். அது ஹாஜியார் சொல்லுவாரு, உண்மைதான். உங்களை மறக்கணுமா? உங்களோட குடும்பத்தை உடையணுமா? எங்களோட வாப்பா உங்களோட வாப்பாவுக்கு கொடுத்து கொண்டிருந்தார், எங்களோட அப்பா உங்களோட அப்பாவுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். இந்த உரையாடல் எமக்கு உணர்த்தும் யதார்த்தம் உண்மை என்னவென்றால், 3 தலைமுறைகளாக 50-60 வருடங்களாக ஒரு செல்வந்த குடும்பம் ஒரு ஏழை குடும்பத்திற்கு ஜகாத்தை கொடுத்தும் வறுமை கோட்டின் கீழ் இருந்து அந்த குடும்பத்தை தூக்கிவிட முடியவில்லை. 50-60 வருடங்களாக 3 தலைமுறைகளாக ஜகாத்தை பெற்றும் ஒரு ஏழை குடும்பம் பொருளாதாரத்தில் தன்னிறைவு காண முடியவில்லை. ஜகாத்தின் மூலம் இது நோக்கம் கிடையாது. ஜகாத் என்பது உட்கார்ந்து சாப்பிடும் ஒரு சமூகத்தை, சோம்பேறிகளை, வியர்வை சிந்தாதவர்களை, அடுத்தவர்களின் கைகளை, பொருளாதாரத்தை நம்பி காலம் தள்ளும் சோம்பேறி சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பது ஜகாத்துடைய நோக்கம் கிடையாது. இஸ்லாம் உயர்ந்த லட்சியங்களையும் நோக்கங்களையும் ஜகாத்தின் மூலம் குறிக்கோளாக கொண்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு ஃபகீர், மிஸ்கீன் என்ற கேட்டகரிகளில் ஒரு ஏழை குடும்பம், ஒரு ஏழை குடும்ப தலைவர் ஜகாத்தை பெறுகிறார். 2027ஆம் 28ஆம் ஆண்டுகளில் அவருக்கு ஒரு சிறிய தொகை ஜகாத்தாக கொடுக்கப்படுகிறது. 2029ஆம் 30ஆம் ஆண்டுகள் வரும் பொழுது அவர் ஜகாத் பெறும் பட்டியலில் இருந்து அகற்றப்பட வேண்டும். ஏன்? 2026ஆம் ஆண்டில் கொடுக்கப்பட்ட ஜகாத்தின் மூலம் அவர் பொருளாதாரத்தில் தன்னிறைவு காண ஆரம்பித்து விட்டார். ஜகாத் பெற தகுதி அற்றவராக மாறிவிட்டார். 2032ஆம் ஆண்டு வரும் பொழுது அவர் தன்னுடைய ஜகாத்தை எடுத்துக்கொண்டு வைத்து ஜகாத்திடம் வர வேண்டும்.
ஊரில் இருக்கும் ஏழை குடும்பங்களை தேடி பார்க்க வேண்டும். 2026ஆம் ஆண்டில் ஜகாத்தை பெற்றவர் 5-6 வருடங்களில் ஜகாத்தை கொடுக்கும் தகுதி படைத்தவராக மாற்றம் காண வேண்டும். இதுதான் இஸ்லாத்துடைய கனவு. வெறுமனே பல தசாப்த காலமாக, நூற்றாண்டு கடந்தும் தலைமுறையாக தனவந்தர்களாகவும் ஏழைகளாகவும் இந்த பிரிவினையை ஏற்படுத்தி சமூகத்தை சோம்பேறிகளாக மாற்றுவது இஸ்லாத்துடைய நோக்கமே கிடையாது. கண்ணியமானவர்களே, எனவே இஸ்லாத்துடைய ஜகாத்தின் மூலம் இந்த மார்க்கத்தின் குறிக்கோளை நாங்கள் அடைய வேண்டும் என்றால், இந்த சமூக மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால், ஜகாத்தை கொடுக்கும் தனவந்தர்களிடம் செயல்முறை மாற்றம் ஏற்பட வேண்டும். ஜகாத்தை எப்படி கொடுத்து கொண்டிருக்கிறோம்? என்னுடைய தலைமுறை, எனக்கு முன்னிருந்த தலைமுறை, அதற்கு முன்னிருந்த தலைமுறை, என்னுடைய குடும்பம் ஜகாத்துடைய கடமையை நிறைவேற்றி வருகிறது. ஆனால் அதற்கான விதிமுறைகளும் ஒழுங்குமுறைகளும் கட்டுப்பாடுகளும் எந்த அளவுக்கு பேணப்பட்டு வருகின்றன என்பதிலே நாங்கள் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஜகாத் என்பது சதகாவை போன்றதல்ல. நினைத்தவர்களுக்கு நினைத்ததை நினைத்த நேரத்திலே கொடுக்க முடியாது. எவருக்கு எதனை எவ்வளவு எப்போது எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்ற விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் ஜகாத் என்ற கடமையிலே காணப்படுகிறது. தகுதி இல்லாத ஒருவருக்கு ஜகாத் கொடுக்கப்படவும் கூடாது. நான் தகுதியற்றவன் என்று தெரிந்தும் கொடுப்பது ஜகாத் என்று தெரிந்தும் ஒருவர் எடுப்பது வட்டி சாப்பிடுவதை போன்ற ஒரு ஹராமாகத்தான் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே ஜகாத்தின் மூலம் சமூக மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால், ஜகாத்தை கொடுக்கும் தரப்பினர் தனவந்தர்கள் தங்களது ஜகாத் என்ற கடமையை நிறைவேற்றும் முறைமைகளை மீளாய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள். உலமாக்களை அணுகி, ஜமஇய்யாவை அணுகி, அந்த துறை சார்ந்த நிபுணர்களை அணுகி, நான் எப்படி கணக்கு பார்க்க வேண்டும், எந்த பொருளை ஜகாத்தாக கொடுக்க வேண்டும், எத்தனை வீதம் கொடுக்க வேண்டும், யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற முழு விவரங்களையும் அறிந்து ஜகாத்துடைய கடமை நிறைவேற்றப்பட வேண்டும். இரண்டாவதாக, ஜகாத்தின் மூலம் சமூக மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால், ஏற்பட வேண்டிய இரண்டாவது மாற்றம் ஜகாத்தை பெற தகுதியானவர்களின் மென்டாலிட்டி சேஞ்ச், அவர்களது மனோநிலை மாற்றம். ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களின் செயல்முறையில் மாற்றம், ஜகாத்தை பெறக்கூடியவர்களின் மனோநிலையில் மாற்றம் ஏற்பட வேண்டும். என்ன மனோநிலை மாற்றம்? ஜகாத்தை மட்டுமே நம்பி, சதகாவை மட்டுமே நம்பி, பிறரின் உதவிகளை தர்மங்களை நம்பி வாழ்வது கண்ணியமான வாழ்க்கை அல்ல. கிடைக்கும் ஜகாத்தின் மூலம், கிடைத்த சதகாவின் மூலம் நான் பொருளாதாரத்தில் தன்னிறைவு கண்டு ஜகாத் கொடுக்கக்கூடியவனாக மாற வேண்டும் என்ற மனோநிலை மாற்றம் ஜகாத்தை பெறக்கூடியவர்களிடம் ஏற்பட வேண்டும். சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ் அஅதினி, பொருளாதார உதவி செய்யுங்க, உதவி கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. மறுபடி வந்தார், மறுபடி கேட்டார், மறுபடி கொடுத்தாங்க. மூணாம் தடவையும் வந்தார். யா ரசூலல்லாஹ் உதவி செய்யுங்களே, பொருளாதார உதவி தாங்களே. மூணாம் தடவையும் கொடுத்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிக் கொண்டாங்க, இவருக்கு பிரச்சனை பொருளாதார பற்றாக்குறை அல்ல, இவருடைய மனோநிலையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும். சொன்னாங்க, யா ஹக்கீம், இன்ன ஹாதல் மால் ஹதிரத்துன் ஹுல்வா, பொருளாதாரம், அந்த காசு பணம் சல்லி இருக்குதே, பசுமையானது, எவ்வளவு நேரமும் பார்த்து ரசிக்கலாம், இனிமையானது, எவ்வளவும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். என்றாலும் ஃபமன் அஹதஹு
பிஸகாவத்தி நஃப்ஸின் பூரிக்க லஹு ஃபீ. இந்த மனிதன் தனக்கு கிடைக்கும் ஜகாத்தையும் சதகாவையும் தர்மத்தையும் பொருளாதார உதவிகளையும் கூட போதும் என்ற மனப்பான்மையோடு எந்த மனிதன் எடுத்துக்கொள்கிறானோ அவனுக்கு கிடைத்த சொற்பத்திலும் கொஞ்சத்திலும் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான். வமன் அகதஹு பிஇஷ்ராபி நஃப்ஸின். இந்த மனிதன் இவ்வளவா தாரீங்க, இன்னும் கூட இல்லையா, இன்னும் 4 பேரை பேசித்தாங்களே, கிடைக்கிறது போதாது என்ற மனோநிலையோடு எந்த மனிதன் கிடைக்கும் பொருளாதார உதவிகளை எடுக்க ஆரம்பிக்கிறானோ லம் யுபாரக் லஹு ஃபீ. அந்த மனிதனுக்கு அதிலே பரக்கத்தை செய்யப்பட மாட்டாது. நபி அவர்கள் உதாரணம் சொன்னார்கள், கல்லதி யக்குல் வலா யஷ்பா. ஒரு மனிதன் சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறான், வயிறு நிரம்பாமல் இருக்கிறது, அதனை போன்றதுதான் அந்த மனிதனின் மனோநிலை. நபி அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸ் ஒரு விஷயத்தை விளங்கிக்கோங்க, அல் யதுல் உல்யா கைரும் மினல் யதி சுஃப்லா. எடுத்து வாழ்வது கண்ணியமான வாழ்க்கை அல்ல, கொடுத்து வாழ்வதுதான் கண்ணியமான வாழ்க்கை. பிறரிலே தங்கி வாழ்வது கண்ணியமான வாழ்க்கை அல்ல, பிறரை தாங்கி வாழ வேண்டும், அதுதான் கண்ணியமான வாழ்க்கை. பிறரின் உழைப்பில் வாழ்வது கண்ணியமான வாழ்க்கை அல்ல, நீங்கள் உழைத்து வாழ வேண்டும், அதுதான் கண்ணியமான வாழ்க்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றை வார்த்தையில் அந்த சஹாபியின் மனோநிலையை மாற்றிவிட்டார்கள். ஹகீம் இப்னு ஹிஸாமுக்கு ரோஷன் வந்துவிட்டது. சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் வல்லதி பஅஸக பில் ஹக் லா அர்ஸலு அஹதன் பஅதக ஷைஆ. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு பின்னால நான் யார்கிட்டையும் எதனையும் கேட்க மாட்டேன் என்று சொல்லல, யார் எனக்கு தந்தாலும் யாரிடமும் எதனையும் வாங்க மாட்டேன். இஸ்லாமிய வரலாறு சொல்கிறது, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் நபி அவர்களுக்கு பின்பற்ற காலம், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக்குடைய ஆட்சி காலம் 2.5 வருடங்கள், ஹஜ்ரத் உமருடைய ஆட்சி காலம் 10 வருடங்கள், ஹஜ்ரத் உஸ்மானுடைய ஆட்சி காலம் 12 வருடங்கள், ஹஜ்ரத் அலியுடைய ஆட்சி காலம் 5 வருடங்கள், ஹஜ்ரத் முஆவியாவுடைய ஆட்சி காலம் ஹிஜ்ரி 54இல் 120 வயதில் ஹகீம் இப்னு ஹிஸாம் மரணமடைகிறார். மரணமடையும் வரைக்கும் யாரிடமும் எதனையும் பெற்றுக்கொண்டது கிடையாது. ஒவ்வொரு சஹாபியும் வருடா வருடம் சஹாபாக்களுக்கு பைத்துல் மாலில் இருந்து நிதி உதவியை ஒதுக்கி ஹகீம் இப்னு ஹிஸாமை அழைப்பார்கள். ஹகீம் வந்து உங்களோட கொடுப்பனவை எடுத்துக்கொண்டு போங்க, உங்களோட பங்கை எடுத்துக்கொண்டு போங்க. சொல்வாங்க, நான் நபி அவர்களோட எக்ரிமெண்ட் செஞ்சிருக்கிறேன், யாரிடத்திலும் எதனையும் நான் வாங்க மாட்டேன். இந்த மனோநிலை மாற்றம் ஜகாத்தை பெற தகுதியானவர்களிடம் வர வேண்டும். இமாம் ஷம்சுத்தீன் அல்-ஸஹபி சியரு அலாமின் நுபலா என்ற கிதாபிலே பதிவு செய்கிறார். ஹகீம் இப்னு ஹிஸாம் எந்த அளவுக்கு தன்னுடைய மனோநிலையை மாற்றிக் கொண்டார் என்றால், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் அவர்கள் ஒரு தடவை வந்து சொன்னாங்க, ஹஜ்ரத் என் வாப்பா மௌத்தாகிட்டாங்க, வாப்பா மௌத்தாகிற நேரம் வதரக தைலன் கஸீரா, பெரிய கடன் சுமையை ஏண்ட தலையில விட்டுட்டு வாப்பா மௌத்தாகிட்டாங்க. கேட்டாங்க, பாப்பாவுக்கு எவ்வளவு கடன் இருக்கு? சொன்னாங்க, அல்பு திர்ஹமின், 10 லட்சம் திர்ஹம், 1 மில்லியன் திர்ஹம் பாப்பா கடன். மகன் வந்து ஐடியா கேட்கிறார், அட்வைஸ் கேட்கிறார் ஹகீம் இப்னு ஹிஸாம் இடத்துல. நபி அவர்களுடைய காலத்தில் எந்த ஹகீம் இப்னு ஹிஸாம் 3 தடவை நபி அவர்களிடத்துல பொருளாதார உதவி கேட்டு போனாரோ அந்த ஹகீம் இப்னு ஹிஸாம் இடத்துல வந்து அட்வைஸ் கேட்கிறார். ஹகீம் இப்னு ஹிஸாம் கேட்டாங்க, உங்க வாப்பா எவ்வளவு கடன் கொடுக்கணும்? சொன்னாங்க, 10 லட்சம் திர்ஹம். சொன்னாங்க, அலைய 500, அதுல 5 லட்சம் திர்ஹத்தை நான் தாரேன், அடுத்த 5 லட்சத்துக்கு நீங்க வேற வழியை பாருங்க. இதுதான் மனோநிலை மாற்றம். நபி அவர்களுடைய காலத்துல 3 தடவை போதா என்று சதகாவை உதவிய நம்பி போனவரின் மனோநிலையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது. யாருடைய தலையிலோ இருக்கும் 5 லட்சம் கடனுக்கு இலவசமாக உதவி செஞ்சார். கண்ணியமானவர்களே, இந்த 2 மாற்றங்கள் நமது சமூகத்தில் ஏற்படும் பொழுதுதான் ஜகாத்தின் மூலம்
இஸ்லாம் எதிர்பார்க்கும் சமூக மாற்றம், பொருளாதார மாற்றத்தை எங்களால் ஏற்படுத்த முடியும். இந்த இரண்டு மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான மிக இலகுவான வெற்றிகரமான ஒரு திட்டம் என்னவென்றால், ஒவ்வொரு முஸ்லிம் ஊரிலும் நேர்மையாகவும் தொலைநோக்கு பார்வையுடனும் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்படும் நிறுவன மயப்படுத்தப்பட்ட வைப்பு ஜகாத்துகள் துவங்கப்பட்டு முறையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இன்று சமூகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், ஜகாத்தை எப்படி கணக்கு பார்க்கிறது, தகுதியானவர்களை எப்படி தேடி கொடுக்கிறது, யார் யார் தகுதியானவங்களை அடையாளம் காண்பது மிகப்பெரிய சவால். ஜகாத்துடைய பாடத்தில் நபி அவர்களுடைய காலத்திலேயே இந்த உண்மை உணரப்பட்டது. சஹீஹ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர் சொல்றாங்க, லைஸல் மிஸ்கீன் அல்லதி தருத்துஹு தம்ரது வத்தம்ரதான் வலல் லுக்மது வல் லுக்மதான். ஓரிரு பேரீச்சல் கனிகளுக்காக யாசகம் செய்பவர்கள் எல்லாம் உண்மையான மிஸ்கீன் அல்ல. ஓரிரு பிடி உணவுக்காக வீடு வீடாக யாசகம் செய்து திரிபவர்கள் உண்மையான மிஸ்கீன்கள் அல்ல. வலக்கின்னல் மிஸ்கீன் அல்லதி யதஅஃபஃப். நபி சொன்னாங்க, உண்மையான மிஸ்கீன் யார் தெரியுமா? திரைமறைவுக்கு பின்னால் தன்னுடைய வறுமையை, தன்னுடைய ஏழ்மையை படைத்தவனிடம் மாத்திரம் முறைப்பட்டுக் கொண்டு தன்னுடைய ஏழ்மையை மறைத்துக் கொண்டு மரியாதையோடு கண்ணியமாக ஒரு சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இவர்கள் தேடி கண்டுபிடிக்கப்பட்டு இவர்களுக்கு ஜகாத் கொடுக்கப்பட வேண்டும் என்ற உண்மையை நபி அவர்கள் அன்றே சொல்லிவிட்டார். கண்ணியமானவர்களே, எனவே தகுதியானவர்களிடம் இருந்து ஜகாத் பெறப்பட்டு தகுதியானவர்களுக்கு ஜகாத் விநியோகம் செய்யப்பட வேண்டும். இந்த பாரிய வேலை திட்டத்தை மிக சரியாக நாங்கள் சமூகத்திலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றால், பைத்து ஜகாத் என்ற நிறுவன மயப்படுத்தப்பட்ட ஜகாத் நிதியம் ஒவ்வொரு ஊரிலும் ஆரம்பிக்கப்பட்டு முறையாக மேற்கொள்ளப்பட வேண்டும். இதற்காக ஒவ்வொரு ஊரிலும் இருக்கும் உலமாக்கள், கல்விமான்கள், புத்திஜீவிகள், படித்தவர்கள், கணவந்தர்கள், வாலிபர்கள் அனைவரும் இந்த வேலை திட்டத்தில் இணையும் பொழுது ஒவ்வொரு முஸ்லிம் ஊரையும் பொருளாதாரத்தில் தன்னிறைவு கண்ட ஊராக மாற்ற முடியும் என்பதில் சந்தேகம் கிடையாது. கண்ணியமானவர்களே, இன்று எங்களது நாட்டில் பற்பல ஊர்களில் வைத்து ஜகாத் என்ற இந்த வேலை திட்டம் நிறுவனம் மயப்படுத்தப்பட்ட இந்த ஜகாத் நிதியங்களின் ஊடாக ஜகாத்துடைய கடமை நிறைவேற்றப்பட ஆரம்பித்ததன் பின்னர் மிகப்பெரிய மாற்றங்கள் அந்தந்த ஊர்களில் ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதையும் அவதானிக்க முடிகிறது. சில ஊர்களில் 50 லட்சத்தில் ஆரம்பிக்கப்பட்ட வைத்து ஜகாத் முதல் வருடம் அவர்களுக்கு கூட்டாக கிடைத்த ஜகாத்துடைய பணம் 50 லட்சம். இப்பொழுது 50 கோடி 250 கோடி என்று பெருந்தொகை பணம் வைத்து ஜகாத்துக்கு வசூலாக கிடைக்கிறது. அந்த பெருந்தொகை பணத்தை சமூகத்திலே முறையாக பகிர்ந்தளிக்கும் பொழுது, தகுதியானவர்களை தேடி கண்டறிந்து கொடுக்கப்படும் பொழுது ஒவ்வொரு ஊரிலும் மிக பெரும் மாற்றத்தை ஜகாத்தின் மூலம் ஏற்படுத்த முடியும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இதனை நிதர்சனமாக பல ஊர்களிலே எங்களால் கண்டுகொள்ள முடியும். கண்ணியமானவர்களே, எனவே ஜகாத் என்ற கடமையை முறையாக நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதற்கு ஒரு முதல் கட்ட நடவடிக்கையாக வைத்து ஜகாத்தை முறைமைப்படுத்த வேண்டும். வைத்து ஜகாத் சில ஊர்களில் நடைமுறையில் இருந்தது, இப்பொழுது வழக்கொழிந்து போய்விட்டது. இன்னும் சில ஊர்களில் நடைமுறையில் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் பலவீனங்கள் காணப்படுகின்றன. கண்ணியமானவர்களே, இவைகள் மறுசீரமைக்கப்பட வேண்டும். உற்சாகமாக, வேகமாக, தொலைநோக்கு பார்வையோடு, சமூக அக்கறையோடு இதனை ஒரு மார்க்க கடமையாக உணர்ந்து களத்தில் இறங்கி உழைக்கும் ஒரு குழு இதற்காக நியமிக்கப்படும் பொழுது இன்ஷா அல்லாஹ் சமூகத்தில் மிக பெரும்
மாற்றங்களை எங்களால் கண்டுகொள்ள முடியும். எனவே ஜகாத் என்ற இந்த வெற்றிகரமான மார்க்க கடமையை, வெற்றிகரமான நடைமுறை சாத்தியமான வறுமை ஒழிப்பு திட்டத்தை மிகச் சரியான முறையில் சமூகத்திலே நடைமுறைப்படுத்தி அதன் மூலம் அல்லாஹ் எதிர்பார்க்கும், இஸ்லாம் எதிர்பார்க்கும் லட்சியங்களை அடையக்கூடியவர்களாக நாங்கள் அனைவரும் மாறுவோமாக. யா அல்லாஹ், இந்த ரமதானை நாங்கள் அழகாக வரவேற்று ரமதானின் மூலம் நிறைய மாற்றங்களை காண வேண்டும். யா அல்லாஹ், ரமதானை அடைய பாக்கியத்தில் எங்களுக்கு தந்தருள்வாயாக. ரமதானின் மூலம் எந்த தக்வாவையும் ஈமானையும் நாங்கள் அடைய வேண்டுமோ யா அல்லாஹ், அந்த தக்வாவையும் ஈமானையும் அடைய செய்தருள்வாயாக. ஜகாத் என்ற கடமையின் மூலம் நீ எதிர்பார்க்கும் மாற்றங்களை யா அல்லாஹ் நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். யா அல்லாஹ், அதற்கான தௌஃபீக்கையும் மிகச் சிறந்த உற்சாகத்தையும் யா அல்லாஹ் எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. أما بعد فيا أيها الناس أوصيكم نفسي أولا بتقوى الله وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه إنه هو إن الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فيا أيها الناس أوصيكم نفسي أولا بتقوى الله وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. اللهم ارض عن ساداتنا الخلفاء الراشدين الأربعة أبي بكر الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب وعن سائر الصحابة رضوان الله عليهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على رسولك سيدنا محمد والحمد لله رب العالمين.